சென்னையில் தான் கார் நிறுத்தும் இடத்தில் கட்டுமான பொருட்களை கொட்டி வைத்ததாக வீட்டின் உரிமையாளரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டுவது போன்ற காட்சி வெளியாகியிருக்கிறது. இதனையடுத்து வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னை ஓட்டேரி ஜமாலியா பகுதியில் வசித்து வருபவர் பாஸ்கர். இவரது வீட்டின் புனரமைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. அதுக்காக வீட்டின் முன்பாக கட்டுமான பொருட்களை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் என்பவர் நேற்று இரவு தனது காரை அந்த இடத்துல நிறுத்த வந்திருக்கிறார். அப்பொழுது இரு தரப்புக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அப்புறப்படுத்த கிருஷ்ணகுமார் பாஸ்கரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த நிலையில அவர் ஆக்ரோஷமாக தனது 4 சக்கர வாகனமான காரில் இருந்து ஒரு பட்டாக்கத்தியை எடுத்து அவரை வெட்டுவது போல சென்று 2 சக்கர வாகனத்தில் வெட்டுகிறார். பின்பு ஆபாசமான வார்த்தைகளிலும் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில ஓட்டேரி போலீசார் தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பாஸ்கர் என்பவரிடம் புகாரை பெற்று தற்போது கிருஷ்ணகுமாரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகுமார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது.